வணக்கம் பிரியா. மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வந்த இளைஞர் மரண வழக்கு தற்போது விசாரணையை சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. தெரிவிக்கா உச்சநீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து இளைஞர் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அண்ணாநகர் காவல் நிலைய சிசிடிவி காட்சிகள் மற்றும் அருகில் உள்ள காவல் நிலைய சோதனை சாவடி சிசிடிவி காட்சிகளை சேமித்து அங்கு சமர்ப்பிக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை மாநகரை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொது மனு தாக்கல் செய்கிறார். அதில் மதுரை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தினேஷ்குமார் இவர் நேற்று காலை அண்ணாநகர் காவல் ஆய்வாளர் புலவர்சீலா உள்ளிட்ட காவலர்கள் தினேஷ் வீட்டிற்கு வந்து வழக்கு விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் அண்ணாநகர் பகுதியில் உள்ள கண்மாய் தினேஷ் சவரமாக மீட்கப்பட்டுள்ளார் என்றும் அண்ணாநகர் காவல் ஆய்வாளர் புலவர்சீலா தனது மகனை விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்துக் கொன்றதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி நேற்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தினேஷ்குமார் உடல் பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும், காவல் ஆய்வாளர் மீது பட்டியலின வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், காவல் நிலையத்தின் சிசிடிவி காட்சியில் பாதுகாக்க வேண்டும், இந்த வழக்கை மனித உரிமை ஆணையம் கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமத், குமரேஷ் பாபு ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. தெரிவிக்கா மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அண்ணாநகர் காவல் நிலைய ஆய்வாளர் புலவர்சீலா மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ள உயர்நீதிமன்ற பல்வேறு கண்டனங்களையும் இந்த காவல் ஆய்வாளருக்கு தெரிவித்துள்ளது என்றும் தொடர்ந்து பட்டியலின சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வருகிறார். எனவே இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும், சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உடனடியாக இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க வாதிட்டார். இந்த நிலையில் அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி இது காவல் நிலைய இறப்பு கிடையாது, விசாரணைக்கு பின் வெளியே செல்லும் போது இதுபோன்ற அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளது, விசாரணையில் முதல் கட்டத்தில் உள்ளதால் இது குறித்து பதில்மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என வாதிட்டார். தெரிவிக்கா இந்த நிலையில் அப்போது நீதிபதிகள் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த காவல் நிலைய ஆய்வாளர் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் விசாரணை செய்தால் எவ்வாறு நீதி கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பின பின்பு இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற உத்தரவிட்ட நீதிபதிகள் தற்போது உத்தரவை பிறப்பித்துள்ளனர். தெரிவிக்கா